திருப்பதி வெங்கடாஜலபதியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் போகவே முடியல. அப்படியே ரஷ்ஷில் போனால் கூட ஒரு 2-3 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சிடுறாங்க. அவ்வளவு தூரம் கிட்ட போன பிறகு கூட கோவிந்தா கோவிந்தா நாராயணா அப்படின்னு அவருடைய திருமேனியை ஃபுல்லாக பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கும் போது பிடிச்சி தள்ளிடுறாங்க. ஒன்று நமக்கு வயசாகிடுச்சு, இன்னொன்று இந்த வயசான காலத்தில் எங்கன்னா கீழே கீழே உழுந்து எழுந்து உடம்புல எங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அது மிகப்பெரிய மருத்துவ செலவு கூட விடுங்களேன். கடைசி காலத்தில் யார் இதெல்லாம் கஷ்டப்படுறது? அதுக்காக ரொம்ப பயமாக இருக்குது. பெருமாளே, என்னடா சுவாமி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை வந்து மாதம் மாதம் பார்த்துட்டு இருந்தேன், வாரம் வாரம் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து உன்னை பார்க்கலான்னு பார்த்தா முடியலையே, அப்போ எப்போ தான் உன்னை வந்து தரிசனம் பண்ணுறது? ரொம்ப பிரச்சனை இல்லாமல் நிதானமாக பொறுமையாக ஜம்முன்னு உன்னுடைய எல்லா சேவையும் நான் ஒரே நாளில் பார்க்கணும், ஒரே மாதிரி உன்னை தரிசனம் பண்ணி உன்னுடைய அருட்பார்வையை ஒரு வருஷத்துக்கு தேவையானதை முழுமையாக நான் வாங்கிக்கணும். அந்த மூல கருவறையில் இருக்கக்கூடிய முழு சக்தியை நான் உள்வாங்கிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய ஸ்திதிகள் சரியாக அமையணும். அப்படிப்பட்ட நாள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான். நிச்சயமாக ஜனங்க ரொம்ப தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜனங்களில் நீங்கள் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமாளே உங்களை தேடி வருவார். எப்படிங்கிறீங்களா? அதுதான் திருப்பதி ரகசியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி சுற்றி வர்றாரு இல்லைங்களா, அந்த பாதையில் போய் நின்றுக்க வேண்டியது தான். நான் சொல்கிற நாள் காலையில் சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுங்க, அங்கே போய் நின்னீங்கன்னா அதே மாதிரி இரவு 8 மணி வரைக்கும் அந்த முழு நாளும் சுவாமியினுடைய பிரம்மோற்சவம் மொத்தம் அந்த 10 உற்சவத்தையும் ஒரே நாளில் பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத விட அந்த நாளினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சிங்களேன். பரவாயில்ல சுவாமி, மூல கருவறையில் தான் நான் வந்து பார்க்கல, நீங்களே வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறீங்களே. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாகனம், 1 மணி நேரத்துக்கு ஒரு பூ அலங்காரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு தரிசனம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து முக்தியை கொடுக்குறீங்களே. இந்த வயதான காலத்தில் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறத விட தீபாராதனையும் பார்க்குறோம், உங்களது அருட்கடாட்சத்தையும் வாங்கிக்கிறோம். இதை விட வேறு என்ன வேணும்? அந்த நாள் எந்த நாள்னு சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. அது என்னைக்கு அப்படின்னா, தை அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் வரக்கூடிய நாள் தான் அந்த ரத சப்தமி. அந்த நாளில் 7வது நாள் அப்படிங்கிறது சூரியனது பார்வை, சூரியனது பாதை. அருணன் அப்படிங்கிறவர் 2 கால்களும் கிடையாது. அவர் வந்து அந்த சூரியனது தேரை வந்து ஓட்டுறார். அந்த சூரியனுக்கு அந்த தேர் வந்து எத்தனை சக்கரம் இருக்குன்னா, ஏக சக்கரம், ஒரே ஒரு சக்கரம். அந்த ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு 7 குதிரைகளை பூட்டிய அந்த ரதத்தை அருணன் என்பவர், கால்களே இல்லாதவர், அவர் ஓட்டுறாரு. அப்படின்னா உத்தராயணம் வடக்கு நோக்கி சூரியன் பயணிக்கும் காலம்தான் இந்த காலம். இந்த காலத்தில் தை அமாவாசையிலிருந்து 7வது நாள் திருமலையில் மிகப்பெரிய உற்சவம். அப்போ அந்த 7 நிறங்கள் அப்படிங்கிறது விப்கயார்னு சொல்லுவாங்க இல்லையா, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த 7 நிறங்கள். இந்த 7 நிறங்கள் நமக்கு எப்படி கொடுக்கும் பலனை? அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 7 நிறங்களுக்கு உண்டானதை நம்ம வழிபடுறோம். நிறங்கள், குணங்கள், மனங்கள் அப்படின்னு மிகப்பெரிய அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த ரத சப்தமி. இந்த ரத சப்தமியில் வெள்ளருக்கு அந்த வேரை வச்சு, அந்த பூக்களை வச்சு, இலையை வச்சு நம்ம தலையில், தோளில், தொடையில், 2 பாதங்களில் நம்ம வழிபடும்போது அந்த ஒரு வருடம் செஞ்ச கர்மாக்கள் போகும், கிரக தோஷங்கள் போகும். இதை எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம் வரும், சரும ப்ராப்ளம், ஸ்கின் பிரச்சனைகள் போகும். ஒரு சில கோவில்களில் அது எங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க.
வெள்ளருக்கு இலையில வந்து தயிர் சாதம் வச்சு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது எதற்காக அந்த கோவிலில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்கின் பிரச்சனை போகிறதுக்காக அந்த கோவிலில் கொடுக்குறாங்க. அந்த இலையில சுட சுட அந்த தயிர் சாதத்தை போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடுமையான உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் போகும். 6 மணிக்கு திருமலையில் நீங்கள் போய் நின்று அன்னைக்கு ஒரே நாளில் பிரம்மோற்சவம் 10 நாள் தரிசனம் ஒரே நாளில் நீங்கள் பார்க்குறீங்க. இரவு 8 மணி வரைக்கும் கடைசியில் வர்ற அந்த சுவாமியினுடைய தரிசனம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் சுவாமி தரிசனம், சுவாமியே வந்து கடாட்சம் கொடுக்குறார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிசய அபூர்வ நாள் தான் ரதசப்தமி நாள். அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் சந்திர மகாதிசை நடந்துட்டு இருக்கவங்க, சந்திரன் நீச்சமாக இருப்பவங்க, சந்திரன் உச்சம் பெற்று இருப்பவர்கள், ஏற்கனவே திருப்பதின்னு சொன்னாலே சந்திரஸ்தலம் தானே. சந்திரன் அப்படின்னா புத்திகாரகன். சந்திரன் அப்படின்னா இன்னைக்கு பிரசன்ட் கோச்சாரத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கு அதற்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடியவன். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்குஷம். நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு ரதசப்தமி அன்னைக்கு ஆயா ஒரு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு வேலைக்கு நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. பாத்ரூம் லெட்ரின் எல்லாம் போயிட்டு வாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுவாமி தரிசனம் அப்படி வருவார். ரொம்ப வேகமாகலாம் போக மாட்டார், நிதானமாக பொறுமையாக எங்கே வந்து சுவாமி நின்று தரிசனம் தருவாருன்னு பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு எதிர்த்த மாதிரி நீங்கள் உக்காந்துங்க. நல்ல ஜம்முன்னு தூரத்தில் இருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு உங்களது கோரிக்கைகள்லாம் வச்சு வழிபடலாம். உங்களுக்கு முடியும் அப்படின்னா மறுநாள் வந்து சுவாமிக்கு உண்டான தரிசன டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணிங்க. அமாவாசையிலிருந்து 7வது நாள் ரதசப்தமி, 8வது நாள் 9வது நாள் நீங்கள் வந்து ஒரு தரிசன டிக்கெட்டு புக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் டோனராக இருந்தீங்கன்னா அந்த டோனர் டிக்கெட்டை கூட அந்த நாளில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஜம்முன்னு கீழே வந்து தாயாரையும் பார்த்துட்டு என்ன, அதே மாதிரி வகுலாம்பா அங்கே அவங்க அம்மாவுடைய கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. ஒரு சிறு குன்று, ஒரு சின்ன மலை. அந்த சின்ன அழகான மலையில் சார் நான் ஏற முடியுமா சார், எனக்கு வயசாகி போச்சே அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஜம்முன்னு அந்த ரோட்லேயே கார் போகும். கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு 100 மீட்டர் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் அற்புதமாக நீங்கள் நடந்து போய் வகுலாதேவியும் பார்த்துட்டு, அம்மாவையும் பார்த்துட்டு, மனைவியும் பார்த்துட்டு, பெருமாளையும் பார்த்துட்டு ரதசப்தமியில் உங்கள் கர்மத்தையும் தொலைச்சிட்டு வாங்க. வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் திருமலையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம், சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றி உங்கள் பக்கம். நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகின பவன்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள்.